என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிறையா பேர் இந்த பெண்ணை பொறுத்தவங்கலாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப பயப்படுறாங்க இந்த பொருத்தம் பார்க்கும்போது. ஏன்னா இப்போ நாட்டு நடப்பு, என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்களா, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, இப்படிலாம் சில உள்ளுக்குள்ளேருந்து பயம், அந்த மாதிரி உள்ள ஒரு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. பொதுவாக ஆணை பெற்றவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்குறது கம்மியாக தான் இருக்குது. பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க தான் வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஜாதகம் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். பார்க்கும்போதே ஐயா என் பொண்ணு அங்கே போய் நல்லா இருக்குமா, சரி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, பொருத்தம் பார்க்க வர்றாங்க. இந்த நட்சத்திர பொருத்தத்தை வந்து சில பேர், நான் நிறையா வீடியோவில் அதை போட்டிருக்கேன், அது ஒரு குறையாக நான் சொல்ல வரல, அந்த மீண்டும் மீண்டும் அதை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதோ சில ஜோதிடர்கள் அவர்கள் சோம்பேறித்தனம் பெற்றுக்கொண்டு அந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து குறித்து கொடுத்து இப்படி செய்கிறதுனால சில தவறுகள் நடக்குது. இல்லை உங்களுக்கு நீங்கள் அந்த ஜோதிடர்களுக்கு வந்து ஒரு அறிகுறை மாதிரியே சொல்லலாம். எப்படின்னா, பீஸ் கூடவே வாங்குங்க. என்கிட்டலாம் வந்தால் ஜாதகம் பார்க்குறத விட பொருத்தத்துக்கு காசு கொடுத்தா வாங்குகிறேன். ஐயா அங்கெல்லாம் 100 ரூபா தானே வாங்குறாங்கன்னு அம்மா நல்லா சொல்லுவேன், கையெடுத்து கும்புறேன், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இங்கே 2 ஜாதகத்தை நாங்கள் பார்க்குறோம், ஒரு ஜாதகத்தை மட்டும் ஆய்வு பண்ண கிடையாது. நட்சத்திர பொருத்தம்னா அந்த உட்காருங்க சொல்லிடுறேன், அதுக்கு ஃப்ரீயாக கூட சொல்லிடுறேன், காசு தேவையில்லை, அது எழுதியிருக்கு, நம்ம குறித்து கொடுத்துடலாம் 10 பொருத்தத்துக்கு, அது நீங்களே கூட பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் பொழுது, திருமணத்துக்கு பின்பு எப்படி இருக்கும், எப்படி இருப்பார்கள் அப்படின்னு எடுக்கும்போது 2 பேர்த்துடைய ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணணும். கோச்சார ரீதியாக 2 பேர்த்துக்கும், இந்த திருமணம் ஆக போகிற கணவன் மனைவிக்கு அந்த திருமணம் ஆன உடனே ஒரு வருஷத்துக்குள்ள அஷ்டமச்சனி 7.5 சனி 2 பேர்த்துக்குமே வருது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, இன்றைக்கி இப்போ அஷ்டமச்சனி இப்போ இன்றைய காலகட்டத்தில் எதுக்கு நடக்குனாக்க சிம்ம ராசி. 7.5 சனி எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கனாக்கும் செம்மச்சனின்னு எடுத்துக்குவோம். மீனத்தில் செம்மச்சனி. அப்போ மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் இன்றைய காலகட்டத்தில் இல்லை, ஏற்கனவே இப்போ திருமணம் ஆனவங்களை பாருங்கள், அப்படி ராசி எத்தனை பேர் இருப்பீங்க நீங்கள் பாருங்கள். சொல்கிறேன், சிம்ம ராசியும் கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் ஒருவர் சிம்ம ராசியாக இருந்து மற்றொருவர் மீனம், இது கடுமையான பாதிப்பு, சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார்கள். சரி, மேசம் சிம்மம் கும்பம்லாம் தீர்ந்துருக்கும். அதாவது நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார ரீதியாக பார்க்கும்போது இந்த அஷ்டமச்சனியும் செம்மச்சனியும், ஒருவருக்கு அஷ்டமச்சனி ஒருவருக்கு செம்மச்சனின்னு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இணையக்கூடாது. அந்த காலகட்டத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதே மாதிரி கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ, அதாவது ஒருவருக்கு வந்து இந்த தசாபுத்தி அடிப்படையில் 2 பேர்த்துக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருந்து தீய கிரகங்களுடைய தசாபுத்தி, லக்ன பாவியோட தசாபுத்தி 2 பேர்த்துக்குமே நடக்குது அப்படின்னா அது பிரச்சனையை உண்டு பண்ணும். இந்த மாதிரிலாம் ஆய்வு பண்ணி தான் ஒரு திருமணத்துக்கு வந்து நம்ம அந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்த்து, பொருத்தம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தை பொருத்தம் மட்டும்தான் நிறையா பேர் நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. அப்புறம் இதில் தாராபலன் இருக்குது, நிறையா பார்க்குறாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒத்து வந்து எல்லாமே சரியாக இருந்து தான் கல்யாணம் ஆகும்னா நிறையா பேருக்கு கல்யாணம் நடக்காது, அதையும் சொல்லிடுறேன். செவ்வாதோஷம்னு அது இது அப்படி எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திர பொருத்தத்தையும் பார்க்கலாம், அது இருக்கட்டும்.
எத்தனை இருக்கட்டும். 4 பொருத்தத்துக்கு மேலே எத்தனை பொருத்தம் வந்தாலும் கல்யாணம் திருமணம் பண்ணலாம். இருக்கட்டும், அத பத்தி கவல இல்ல. அதே மாரி 2 பேத்துக்குள்ள குணங்கள் எப்படி இருக்கு? 2 பேத்துக்கு ஒத்து போகுமா? இவருடைய லக்கணத்தில எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது? அவருடைய லக்கணத்தில் எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்றது? இவருக்கு அதிபதி யார்? அவருக்கு அதிபதி யார்? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப கடகம், சிம்ம லக்கணம். சிம்மத்த பத்தி பேசுவோம். சிம்ம லக்கணத்துக்கு வந்து அது கலச்சித்திரக்காரனா வர்றதே சனியோட வீடு தானே. கும்பம் தானே வருது. அப்ப சனிக்கும் கும்பத்துக்கும் இணைக்கலாமா? சூரியனுடைய லக்கணமும் சனியோட லக்கணத்தையும் இணைக்கலாமா அப்படின்னா தாராளமா இணைக்கலாம். ஐயா இப்ப தானே சொன்னீங்க லக்கணத்துக்கு அதிபதி என்ன அப்படின்னா, அங்க தான் விஷயம் இருக்கு. இப்ப சூரியன்னா எதுலயுமே வந்து தலைமை பொறுப்பு நான் தாங்குவாரு. சனி எதுலயுமே தாழ்மை மனப்பான்மை அவர் இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாரு. அங்க சனி கூட அந்த லக்கணத்தில் அவரோட லக்கணத்தில் சுப கிரகமான குருவோ புதனோ சுக்கிரனோ தொடர்பு கொள்ளும் பொழுது, இல்லை லக்னாதிபதியோட அந்த கும்ப லக்கணத்தோட சனி கூட ஏதாவது கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ராசி என்ன, நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இப்படி தொடர்பு கொள்ளும் பொழுது அவருக்கு நல்ல குணங்கள் வரும். சரி, இப்போ சிம்மத்துக்கு உடனே அது உயர்ந்த குணம் எல்லாம் நல்லா இருப்பாருன்னா அங்கே பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டாலும் அங்கே பாவ மாதிரி குணங்கள் தான் வரும். அப்போ இதெல்லாம் பார்த்து அப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு நாடகத்தில் தான் ஒரு பப்புன்னு அந்த ஜோக் சொல்லுவார். இந்த வரப்பில் 2 முட்டுக்கட்டையும் போனானா. அதாவது முட்டுக்கட்டையும் அப்படின்னா 2 பேருமே ரவுடி இல்லை 2 பேருமே கெட்டவங்கன்னு வச்சுக்குவோம். அடித்து மல்லு கட்டிக்கிட்டு உருளுவாங்க. நீயா நானா, அதாவது வரப்பு ஒவ்வொரு ஆள் அதாவது ஒரு ஆள் இங்கிட்டிருந்து போகிறாள், ஒரு ஆள் அப்படி எதிர்பசமாக இருந்து வர்றாரு. யாராவது ஒருத்தர் விலகிக்கிட்டா தான் நல்லது. இவங்க 2 பேருமே வந்து வீம்பு பிடிச்சவங்க. இவன் விலகட்டும் அவன் விலகட்டும், நம்ம ஏன்டா விலகி கொடுக்கணும் அப்படின்னு 2 பேரும் வந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, லாஸ்ட்டில் மல்லு கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. அப்போ ஒருவர் அதில் ஒரு நல்ல கிரகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி இவன் குணப்படுத்தேன், நம்ம கொஞ்சம் விலகி இருப்போம். இப்போ மனைவி கொஞ்சம் பிடிவாத குணமாக இருக்குது, கணவர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறார். அப்போ அங்கே நேராக போயிடும். அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது மனைவிக்கோ கணவனுக்கோ லக்கணத்தோட ஒருவருக்கு கொஞ்சம் சுபக்கிரகங்கள் இருந்து நல்லா இருக்குது. இதுக்காக ரொம்ப பாதிப்பு உள்ள இதையும் சேர்க்க வேணாம். நம்ம இதுக்காக இந்த நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓரளவுக்கு ஒத்து போனால் சீராக போகும். அதாவது கணவன் மனைவிங்கும் போது இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எனக்கே அந்த மாதிரி தான் வருது. ஐயா ரொம்ப கெட்ட பாவக்கிரகங்கள் லக்னத்தோட தொடர்பு கொள்கிறது, அவருக்கு பாவரோடைய தசை நடக்குது, அப்போ பொண்ணை கொடுக்கலாமா? ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டால் கொடுக்கக்கூடாது, தவறு. அந்த பாயிண்ட்டுக்கு நான் எதிரானவன். ஒரு பாவர் மட்டும் இருக்காரு, லக்னாதிபதி வலுவாக இருக்காரு, லக்கண சுபருடைய தசாபுத்திகள் வருது, இப்போ தொடர்ச்சியாக தாராளமாக கொடுக்கலாம். லக்கண சுபருடைய தசாபுத்திகள் வருது, ஓரளவுக்கு பரவாயில்ல, பாதிப்பு இல்லாமல் இருக்குது, தாராளமாக பொண்ணே கொடுக்கலாம். இவருக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்குது, அங்கே பிரச்சனையே வராது. 2 பேர்த்துக்குமே பாவருடைய தசா நடக்குது, 2 பேர்த்துக்குமே கிரக நிலைகள் சரியில்லை, கண்டிப்பாக அங்கே பிரச்சனை தான். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ நமக்கு திருமணம் எப்படி, நம்ம பிள்ளைய போய் அங்கே நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். அப்போ அங்கே என்ன இருக்கணும், திருமணத்துக்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா இருக்கிறதுக்கும் கெட்டு போகிறதுக்கும் இதுதான் காரணம். அப்போ அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போதே வந்துடும். அந்த தசாபுத்தி அடிப்படையில் கோச்சாரத்தையும் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி முதல்ல இதில் யார் ஒருவருக்கு தான் வருது அப்படிங்கும்போது இப்போ என்ன செய்யும் அப்படின்னா, எப்படி பிரிவினை உண்டு பண்ணும்னா அதையும் சொல்லிடுறேன். கணவனோ அல்லது மனைவியோ வேலை விஷயமாக இல்லை இந்த கொஞ்சம் பிரிவினை கொடுக்கும். இப்போ அஷ்டமச்சனி நடக்குது அப்படிங்கும்போது திருமணம் ஆகிட்டு மனைவியை வந்து வீட்டில் விட்டுட்டு, இல்லை அம்மா வீட்டில் கூட கொஞ்சம் நாளைக்கு இருமா, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், ஒரு வேலையாக போகிறேன், கொஞ்சம் நாளைக்கு அங்கே வேலையை பார்த்துட்டு அப்புறமா நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுறேன், இங்கே இருக்கலாம் அப்படின்னு இப்படி பிரிவினையை உண்டு பண்ணும். அது பிரிவினை கிடையாது. யாருக்காவது ஒரு ஆளுக்கு வரும்போது இப்போ மனைவிக்கு இந்த மாதிரி வருது, கணவனை விட்டு எப்படினாலும் யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க. இது யதார்த்தமாக வர்றது.
2 பேத்துக்குமே இப்படி வருது. 2 பேத்துக்குமே 6ஆம் இடம், 8ஆம் இடம். 12ஆம் பாவம்னா பிரிவினை தான் கொடுக்கும். அவ்வளோக்கா அவ்வளோ. இந்த 8ஆம் இடம் தான் ரொம்ப மோசமான இடம். வம்பு வழக்கு, இந்த ஜெயிலுக்கெல்லாம் போகிறது, கோர்ட்டுக்கெல்லாம் போகிறது, அதை கொஞ்சம் பார்க்கணும். இது இப்படித்தான். இது வந்து கெடுதலை பற்றி பார்த்தோம். சரி, நல்லா இருக்கும். நல்ல விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த பொண்ணுக்கு இப்போ 10ஆம் இடத்துல 6, 10, 6ஆம் இடத்துலேயே வந்து நல்ல வலுவு பெற்ற கிரகங்கள் அப்படி எடுப்போம். வலுவு, சுபருடைய தொடர்பு, அந்த கிரகங்கள் 6ஆம் இடத்துல அதிபதி ஆட்சியாக இருந்து நல்ல நிலைமையில் இருந்து ஒரு தசை நடக்கும். நிரந்தரமான வேலை, உடனே சம்பாரித்து கொடுக்கும். 10ஆம் இடத்துலையும் நல்ல கிரகங்கள் இருக்குது. அந்த பொண்ணோட ஜாதகத்தில் லக்கணத்துக்கு சுபருடைய தசை நடக்கும். நல்ல வருமானம், நல்லா இருப்பாங்க. அவருக்கு அதே மாதிரி நல்லா இருக்குது. 2 பேருமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம், ஐயா கல்யாணம் இந்த பொண்ணை கட்டினேன், அவர் சொல்லுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணம்பியா. அதுக்கப்புறம் தான் யோகமான யோகம். காரு வாங்கினேன், வீடை கட்டினேன், நல்லா குழந்தை பிறந்துச்சு, நல்ல யோகமையா, என் குடும்பமே நல்லா இருந்துச்சு அந்த மகாராசியை கட்டி அப்படிங்குவாங்க. இதே வந்து அதெல்லாம் சொல்ல வேணாம், ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க, இதை போய் எங்கிட்டேருந்து கட்டிட்டு வந்தாங்களே தெரியல, என் குடும்பம் அமைதியான குடும்பம், இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குது. ஏதோ வடிவேலு ஜோக்கு மாதிரி. அது அந்த வாய், இது இந்த வாயின்னு. தண்ணி போடாத முன்னுக்க ஒரு வாய், தண்ணி ஓட்டத்துக்கு அப்புறம் அந்த அந்த ஒரு சோக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆயிரும். அப்போ திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த அடிப்படையில் தான். திருமணத்துக்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா யாருக்காவது ஒருவருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா நல்லா தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒருவருக்கு இந்த அஷ்டம சனி, 7.5 சனி, அந்த செம்ம சனி வருது, அல்லது இல்லாட்டி ஒருவருக்கு மட்டும் இந்த தசாபத்திகள் மாறி வருதுன்னா எப்படி பிரிவினையாக இருக்கும்னா, வேலை விஷயமாக இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமாக பிரிஞ்சிருப்பார்கள். அவங்க பெருசாக பாதிவார். 2 பேர்த்துக்கும் வந்துச்சுன்னாச்சா பிரச்சனையே அங்கே தான். நீயா நானான்னு மல்லு கட்டிக்கிட்டு உருளுவாங்க. 2 பேர்த்துக்கும் 8ஆம் இடம் 6ஆம் இடத்துடைய தசாபுத்திகள் நடக்குதுன்னா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது என்னோட அபிப்பிராயத்தில். அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி அஷ்டமமும் ஒருத்தருக்கு செம்மமும் இல்லை 2 பேர்த்துக்கும் அஷ்டமம் அது சேர்க்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏகா ராசி பொறுத்த ஏக நட்சத்திரத்தில் யாரும் சேர்க்க மாட்டாங்க. அது இதுதான் ஒரு காரணம். அப்படி சேர்க்கலாமா அப்படின்னா 7.5 சனி அஷ்டம சனிலாம் முடிஞ்சு கொஞ்சம் இன்னும் நாளாக அப்படின்னா சேர்க்கலான்னா அந்த மாதிரி டயத்தில் வந்து பிரிவினை கொஞ்சம் பிரச்சனைகளை வரத்தான் செய்யும். நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஒரு நீச்சனுடைய திசை, லக்னம் தனுசு, 12ஆம் இடத்துல, அதாவது விருச்சிக ராசி தான், விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம், அதோட தசாபுத்தி நடக்குது ஒரு 10 வருஷம். அதில் சந்திர தசை சுக்கிர புத்தி போடுறப்ப, அதாவது இவங்க 2 பேருமே வந்து கணவன் மனைவி வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க, ரொம்ப பிரியமாக ஒருவர் மேலே ஒருவர் ரொம்ப அன்பு உள்ளவர்கள். அந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு படி மேலே போய் அந்த பொண்ணு நான் எங்கள் அப்பா விட்டு கூட போகிறேங்கிறாங்களாம். அப்போ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா இந்த தசாபுத்தி அடிப்படையில் தான். இப்போ அந்த தனுசு லக்கணக்காருக்கு 12ஆம் இடத்துல இருக்க நீச்ச சந்திரனுடைய சந்திர தசையும் சுக்கிர புத்தியும் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த லக்கணத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு அதிபதி, அவர் இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கார், கடகத்தில் இருக்கார். இங்கே அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் நீச்சம். இப்போ கதாநாயகன் யாருன்னு அது தசாநாதன் தானே. அப்போ தசைக்கு அதிபதி சந்திரன் நீச்சம். நேற்று பார்த்தேன். இந்த மாதிரி சில அமைப்புகள் இருக்குது. இதை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். இதை விட்டுட்டு வந்தோடனே ஐயா இந்த மாதிரி ஜோதிடத்தையும் சில பேர் குறை சொல்கிறாங்க. அவர்கிட்ட தான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணேன், இப்போ என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, இல்லாட்டி என் பையன் இப்படி ஆகிட்டாரு, என்ன ஒரு பொருத்தம் பார்த்தாருன்னு அதை வந்து ஜோதிடரை குறை சொல்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த இடத்துல இவங்க பொறுமை. அவர்கிட்ட எனக்கிட்டே வந்து சில பேர் நீங்கள் நட்சத்திரத்தை மட்டும் அந்த 10 பொருத்தத்தை மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க வேணாம். என்ன அதில் உங்களுக்கு ஒரு 100-200 ரூபா கொடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம். 2 ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள். நீங்களே முதல்ல நல்லா பாருங்கள், பேசுங்க, முடிவு ஓட்டிட்டு ஒரு ஜோதிடத்தை வந்து பாருங்கள். ஜோதிடர் வாழ்ந்துட்டு போட்டுமே, எவ்வளவோ காசு எங்கெங்கேயோ நீங்கள் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்களே.
அப்போ ஜோதிடருக்கு ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுக்கறனால தவறு கிடையாதுல்ல. ஏன்னா அவரு நீங்கள் அதே மாதிரி உங்கள் டயத்தை வந்து ஒரு நாளைக்கு வர்றீங்கன்னா, டைம் எடுத்துட்டு வாங்க ஜாதகம் பார்க்க. பொறுமையா இருந்து 2 ஜாதகத்தையும் அலசுங்க. வந்த உடனே அங்கே காலில் என்னமோ கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, இவன் சுடுதண்ணியை காலில் ஊற்றிட்டு வரான்டா. வந்தவுடனே பறந்துக்கிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இப்பயே நான் போகணும் அப்படின்னாக்கா அப்படித்தான் அவர் சொல்லுவார். வந்தோடனே அதை குறித்து கொடுத்துட்டு போயிட்டு வாங்க, பொறுத்தருக்கு நல்லா இருக்குது, திருமணம் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவார். வேறு எதுவுமே பேச மாட்டார். இந்த மாதிரி தசாபுத்தி வருது, இந்த லக்கணம், இந்த ராசி இதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னட்ட வந்தால் என்கிட்ட பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். இப்போ யூடியூப்பில் இந்த இது என்னோடய வீடியோ பார்க்குறவங்களும் என்கிட்ட ஏற்கனவே பார்த்தவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும். போட்டு பிரித்து மேய்ஞ்சிருவோம். அந்த பொண்ணோடைய குணம், மனம் எல்லாம் ஆணோடைய இப்படித்தான் இருக்கும், பெண்ணோடைய இப்படித்தான் இருக்கும், இதை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, இதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த மாதிரி தசாபுத்திகள் வருது, அதெல்லாம் எப்படி, எல்லாம் ஒரு ஒரு அலசி தான் நம்ம பார்ப்போம். அப்படித்தான் பார்க்கணும். நல்லதா கெட்டது எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்கே நான் தலைப்பு என்ன போட்டுக்கன்னா, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பின் அப்படின்னு எடுக்கலாம். நிறையா பேர் நல்ல சந்தோஷமாக இருக்கவங்களாம் ஒரு குழந்தை வந்தோடனே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு 6-7 வருஷம் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பெற்றுக்கிட்டு போயிடுவாங்க. பிள்ளை பெற்ற உடனே அது அவ்வளோதான் சண்டை. இது எந்த அடிப்படையில் வருது அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அஷ்டமம் 7.5 கோச்சாரத்தில் மெயின் தசாபுத்தி அடிப்படையில் பிரிவினை ஏற்படுகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு வார்த்தை, ஐயா நீங்கள் இவ்வளோ சொல்கிறவங்க நீங்கள் ஏன் சேர்த்தீங்கன்னு. நாங்களாக சேர்த்தோம், நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்க போகிறீங்களா? அங்கே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது திருமணங்கிறீங்க. நீங்களே பேசி முடிவு பண்ணிவிட்டு ஒரு 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 விட்டான் பார்த்துட்டேன் பேசிட்டேன். இருந்தாலும் அவங்க சொல்கிறது இந்த ஜோசியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வருவோம். என்ன சொல்லுவாங்க, இந்த ஜோசியக்காரங்கள்ட்ட போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. இருந்தாலும் அது பார்க்கணும்ல அப்படின்னு வரும்போதேன்னு கட்டளை போட்டுக்கிட்டே நிறையா பேர் வர்றாங்க. ஐயா இந்த பொருத்தம் மட்டும் பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பொருத்தம் தான். அந்த 10 பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குது ஒரு மார்க்கு மாதிரி பண்ணிக்குவாங்க. ஐயா 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்குன்னு. 9 இருக்குது, 8 இருக்குது, பரவாயில்ல நல்லா இருக்குது. ஐயா 4 தான் இருக்குது, வேணாம் 4 பொருத்தம் இருந்து நல்லா திருமணமாகி நல்லா சந்தோஷமாக இருக்கிறது நிறையா பேர் இருக்காங்க சாமி. ஆகையினால இதில் எதுவும் ட்ராபிக் மாறி போயிருக்கல, எப்படி இருக்கும் அப்படி தான் சொல்லிட்டாங்க. அது எப்படி இருக்கும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த கோச்சாரத்தையும் தசாபுத்தி அடிப்படையிலையும் ராசி லக்கணத்துக்கு தகுந்தார் போல், சரிங்களா? எந்த பாவகம் வேலை செய்யுது அதான் தசாபுத்திங்கிறது. இது எந்த பாவகத்தில் இருந்திருக்கு, இப்போ 2ஆம் பாவகத்தில் இருக்க ஒரு தசை லக்கணத்துக்கு, அவர் சுபர் உட்காந்துருக்கிறார், லக்கண சுபர் உட்காந்துருக்கார், அருமை. 2 பேர்த்துக்குமே அப்படி ஒரு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு, சூப்பர் ஓஹோன்னு போயிட்டுருக்கோம். எந்த இடத்துக்கும் இல்லை, அருமையாக வாழ்வார்னு, சரிங்களா? அப்போ 2 அந்த லக்கண தொடர்புலாம் பார்க்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, பார்த்து பலன் எடுப்போம், சரிங்களா? அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி.